மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். செந்தில் பாலாஜி தரப்பிலும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிறைய வாதங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த அரசு எப்படி கவிழும்? இப்போ கைதாகி இருக்கிறவங்களும் செந்தில் பாலாஜியுடைய சகோதரரும் ஒரே இடத்துல இருந்தாங்க, சதி செய்தாங்க என்பதற்கான ஆதாரம் இல்லை. ஒரே ஊரில் இருந்தாங்களே தவிர அவங்க கூட்டு சதி செய்ததற்கான ஆதாரம் என்ன இருக்கிறது என்பன போன்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுமா? ஜாமீன் மறுக்கப்பட்டால் இந்த தேடுதல் படலம் தீவிரமடைந்து கைது ஆகுமா? இப்படி நிறைய கேள்விகள், நிறைய அரசியல் விளைவுகள் நிறைந்த ஒரு வழக்காகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும். இதை பற்றிய விவரங்களை நம்ம முக்கிய செய்தியாக பார்த்துட்ருக்கோம். அசோக்குமார் தரப்பில் வழக்கறிஞர் குமரேசன் ஆஜராகி வாதாடி வருகிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் அவருக்கு திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர் என்ஆர் இளங்கோ அவர்கள் வாதாடி வருகிறார். இதற்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ரெண்டு தரப்பு வாதங்களையும் நம்ம சமப் செய்து வருகின்றோம். இன்னைக்கு முக்கியமான பிரேயர் என்ன? செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரப்படுது இல்லையா, முன்ஜாமீன் கோரப்படுது இல்லையா? சதீஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சதீஷ், மேலும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸையும் நேர்களுக்கு விரிவாக பதிவு செய்யுங்க. வணக்கம் மதி. நீங்கள் தெரிவித்தது போல இந்த அரசு தரப்பு தங்களுடைய இந்த வாதங்களை வைத்து வரக்கூடிய சூழல்ல குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அவர் இருவரும் அந்த நபர்களும் ஒரே இடத்தில் இருந்ததற்கான 40க்கும் மேற்பட்ட முறையில ஒரே இடத்தில் இருப்பதற்கான அந்த சாட்சியங்கள் என்பது தயார் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல, அதாவது அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த செந்தில் பாலாஜி இந்த வழக்குல தலைமறைவாக இருந்த நிலையில நீங்கள் கூறியது போல செந்தில் பாலாஜியினுடைய முன்ஜாமீன் பெறுவது அது தொடர்பான வாதங்கள் தான் தற்போது வைக்கப்பட்டு வருகிறது. இதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது, இந்த வழக்கை பொறுத்தவரையில செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் தனக்கென ஒரு தனியாக ஒரு வழக்கறிஞரை வைத்து தொடர்ந்து தனக்கு தான் ஹராஸ்பை செய்யப்படுவது போன்ற ஒரு வாதத்தை முன்வைத்து வருகிறார். வேற எந்த வழக்குகளும் இது போன்ற அவர் முன்வைத்ததில்லை. தற்போது எப்போதெல்லாம் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்கிற அடிப்படையில அவர் தனது வாதத்தை முன்வைத்து வருகிறார். இதற்கு முன்பும் பல்வேறு வழக்குகள்ல செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட அப்போதெல்லாம் வழக்கு விசாரணை போது இந்த கருத்துக்களை செந்தில் பாலாஜி சகோதரர் தரப்புல வைக்கப்படவில்லை. தற்போது அந்த விஷயங்கள் வைக்கப்பட்டு சதீஷ் நம்மோட சாலமன் இணைந்திருக்கிறாரு. பார்க்கிறோம் அரசு தரப்பில் வைக்கக்கூடிய வாதமா இது ஒரு பெரிய விஷயம். விசாரணைக்கு ஆஜராக சம்மம் அனுப்பப்பட்டது, ஆனால் ஆஜராகவில்லை இவங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய விஷயம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை அணுகி இருக்கிறாங்க. அசோக்குமார் தொடர்பு உள்ளதற்கு ஆரம்ப கட்ட ஆதாரங்கள் இருக்குது, பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்குது, ஹவாலா பணம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு என்பன உள்ளிட்ட வாதங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. புலன் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வழக்குடைய பின்புலத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது பற்றிய விவரங்களோடு சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், ஓவர் டு யூ. தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏவான, அதுவும் ஊத்தங்கரை எம்எல்ஏவான இளையராஜா என்பவர் கொடுத்த புகாரின் பேர்ல தான் திருவல்லிக்கேணி போலீசார் தொடர் விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இதுவரை 9 நபர்களை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 35 கோடி ரூபாயிலிருந்து 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுல அதனை ஏற்றுக்கொள்ளாத தாவேகா ஊத்தங்கரை எம்எல்ஏ தான் இளையராஜா தான் இது தொடர்பாக ஒரு புகார் ஒன்றை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கொடுத்திருந்தார். குறிப்பாக அந்த புகாரின் அடிப்படையில தான் முதற்கட்டமாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு ஐடிபிஎஸ் என்ற அந்த தேர்தல் கணிப்புகளை வழங்கக்கூடிய திருநாவுக்கரசு என்பவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர் மூலமாக நடத்தப்பட்ட விசாரணையில தான் அடுத்தடுத்து நரேஷ் மற்றும் முக்கிய சிலர் என மொத்தம் 9 நபர்களை இதுவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர்கள் இசிஆர் பகுதியிலும் அதே போன்று கிண்டி நட்சத்திர விடுதியிலும் இவர்கள் அங்கு தங்கி பிளான் போட்டதாக
காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இதுல மூல காரணமாக செயல்பட்டது நரேஷ் என்பதும் தெரிய வந்திருக்கு. அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் முதலாக அசோக் குமார், அதாவது செந்தில் பாலாஜியோட சகோதரரான அசோக் குமார் என்பவர் முதல்ல நரேஷ் என்பவரைத்தான் நாடி இருக்கிறார். அவர் மூலமாகத்தான் இந்த இணைப்பு பாலமாக செயல்பட்டு ஒவ்வொருவராக திருநாவுக்கரசு, செல்வன் உள்ளிட்ட பலரை இணைத்து இந்த சதித்திட்டம் தீட்டி இருப்பதையும் போலீசாரோட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அடுத்த கட்டமாக 9 நபர்களை கைது செய்தனர். இதுல முக்கிய காரணமாக விளங்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக் குமார் ஆகியோருக்கு எதிராக ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் சம்மனுக்கு ஆஜராக வேண்டும் எனவும் இருவருக்கும் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் சார்பில் ஒரு சம்மன் கடிதமும் வழங்கப்பட்ட நிலையில இருவரும் அந்த சம்மனுக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வருகிறார்கள். அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வரக்கூடிய நிலையில தான் இருவரும் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்துல ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தற்போது அந்த மனு மீதான விசாரணை தான் தற்போது இந்த விசாரணையில சில அப்டேட்ஸை பார்க்குறோம். அரசு தரப்புல சொல்லப்படக்கூடிய விஷயம், இந்த புலன் விசாரணை பூர்வாங்க நிலையில ஆரம்ப கட்டத்தில் இருக்கு. 30 கோடி ரூபாய் எம்எல்ஏவுக்கும் 5 கோடி ரூபாய் கமிஷனும் பேசியதாக திருநாவுக்கரசு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்படுது. அதே போல் லக்ஷ்மண பெருமாள் என்பவர் நாட்டை விட்டு தப்பி போயிருக்கிறார், அவர் அங்கிருந்து ஆதாரங்களை அழித்து வருகிறார் அப்படின்னு அரசு தன்னுடைய வாதங்களை வைத்து வரதை நம்ம பார்க்கின்றோம். இதற்கு முன்னதாக செந்தில் பாலாஜி தரப்புலையும் அவருடைய சகோதரர் அசோக் குமார் தரப்புலையும் வாதங்கள் வைக்கப்படுது. இதை ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க. எப்பப்பெல்லாம் திரு செந்தில் பாலாஜி கைதாகிறாரோ அப்பப்பெல்லாம் அவருடைய சகோதரர் அசோக் குமாரையும் அதில் தொடர்பு படுத்துவது அப்படிங்கிறது வாடிக்கையாக இருக்கிறது. இதில் இவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அசோக் குமாரும் சம்மந்தப்பட்டவங்களும் கைதானவங்களும் ஒரு ஊரில் இருந்திருக்காங்களே தவிர அவங்க கூட்டுச்சதியில் ஈடுபட்டாங்கன்னோ அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் சமர்ப்பிக்கப்படலை. அதே போல் சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அரசு எப்படி கவிழும், அது சட்ட நிலை இல்லை. ஸோ இது உண்மை இல்லை. அதனால் அவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கணும் அப்படிங்கிற வாதம் வைக்கப்பட்டு வரதை நம்ம பார்த்தோம். இப்போது அரசு தரப்பில் பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கின்றன, இதற்கான முகாந்திரம் இருக்கிறது. 35 கோடி ரூபாய் எம்எல்ஏவுக்கும் 5 கோடி ரூபாய் கமிஷனாகவும் பேசியதாக திருநாவுக்கரசு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஒரு நபர் லக்ஷ்மண பெருமாள் என்ற நபர் நாட்டை விட்டே தப்பி போயிருக்கிறார். அவர் அங்கிருந்து வாதங்களை எல்லாம் அழிச்சு வர்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுறதை நம்ம பார்க்கின்றோம். விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது, ஆனால் விசாரணைக்கு ஒத்துழைக்கலை, இவங்க விசாரணைக்கு ஆஜராகலை அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பையும் அவருடைய சகோதரர் அசோக் குமாரையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது சாதாரணமான வழக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியை இவங்க அணுகி இருக்கிறாங்க. அசோக் குமாருக்கு, அதாவது செந்தில் பாலாஜியோடைய சகோதரர் அசோக் குமாருக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்குது அப்படின்னு பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கின்றன. இதில் ஹவாலா பணம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கிறது அப்படின்னு அரசு தன்னுடைய வாதத்தை வைக்கிறது. அதே போல் குற்றச்சாட்டுக்கு வலுவான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அசோக் குமார் 40க்கும் மேற்பட்ட முறை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருந்த இடத்துல இருந்திருக்கிறார் அப்படிங்கிற வாதத்தை அரசு தரப்பு வைக்கிறது. ஒரு அரசையே சீர்குலைக்க முயற்சி நடந்திருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டை அரசு தன்னுடைய வாதத்தில் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அரசு தரப்பில் இன்னொன்று சொல்கிறாங்க, கைதாகி உள்ள 2 கரூரை சேர்ந்தவங்க. இது புலன் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 25/6/2026 முதல் 27/6/2026 வரைக்கும் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. திருநாவுக்கரசு வேறு காரணத்துக்காக எம்எல்ஏ இளையராஜாவுடன் பேசியிருக்கிறார் என்பன உள்ளிட்ட வாதங்கள் வைக்கப்படுறத நம்ம பார்க்கின்றோம். முன்னதாக செந்தில் பாலாஜியோடைய சகோதரர் அசோக் குமார் தரப்பு என்ன வாதிடுறாங்க, திமுக கிட்ட 59, அதிமுக கிட்ட 47 எம்எல்ஏக்கள், இப்படித்தான் நம்பர்ஸ் இருக்குது. காங்கிரஸ், விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்களே, திமுகவும் அதிமுகவும் கணக்கு போட்டால் எப்படி இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும்? ஸோ அதுக்கான முகாந்திரம் இல்லை என்பன வாதங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. அரசு தரப்பில் தற்போது இவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில் வாதங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. எங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலை செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரரும். அதை தாண்டி
இது அவங்களுக்கு எதிராக பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கின்றன. ஸோ இதன் அடிப்படையில் அரசு இவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுங்கிற வாதமும் செந்தில் பாலாஜி தரப்புலையும் அவருடைய சகோதர தரப்புலையும் உங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கணும் என்ற வாதத்தையும் வைத்து வர்றாங்க. நீதியரசர் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு அரசியலில் எல்லாரும் உற்று கவனித்து வர்றாங்க. ஏன்னா இது குதிரை பேரம், இதுவும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களையே அணுகினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ எல்லாம் கடந்த வாரத்தில் பெரும் புயல சூறாவளியை தமிழ்நாட்டு அரசியலில் கிளப்ப இன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆஜராகிறதுக்கு நோட்டீஸ் வழங்க இன்னைக்கு உங்களுடைய முன்ஜாமீன் மனு விசாரிக்கப்பட்டு வரதை பார்க்குறோம். மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.